இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா RAZER இப்போ புதுசா ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த ஃபோனை நீங்க வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்க போன்ல நோட்டிபிகேஷன் வரும். RAZER பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயரே ஒரு கேமிங் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து தான் நிறைய கம்பெனிஸ் நாங்களும் கேமிங் ஃபோன் லான்ச் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க. ஷாமி பாத்தீங்கன்னா பிளாக் ஷார்க் லான்ச் பண்ணாங்க, ஹானர் பாத்தீங்கன்னா ஹானர் பிளே, அப்புறம் போக்கோ பாத்தீங்கன்னா போக்கோ F1 அப்படிங்கிற ஃபோன்ஸ்லாம் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ RAZERோட செகண்ட் ஜெனரேஷன் ஃபோனான RAZER 2 அப்படிங்கிற ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே ஒரு 5.72 இன்ச், இந்த ஃபோனோட ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1440 × 2560 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிக்சல்ஸ் பெர் இன்ச்னு பார்த்தீங்கன்னா 512 பிக்சல்ஸ் பெர் இன்ச் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்காக IPS LCD பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், அதே மாதிரி ஷார்ப்பாகவும் இருக்கும். இந்த ஃபோனோட ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 16:9 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. இன்னமும் உங்க பழைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கோரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டிசைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் சைட் கிளாஸ் பாடியில் பார்த்தீங்கன்னா அவங்க RAZER லோகோக்கு பின்னாடி RGB லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம பிளாக் ஷார்க் ஃபோன்லையும் பார்த்துருந்தோம். இதே மாதிரி லைட்டிங் தான் அவங்களும் கொடுத்துருந்தாங்க. டிஸ்பிளேன்னு சொல்லும்போது தான் இது ஒரு கேமிங் ஃபோன் அப்படிங்கிறதுனால இந்த ஃபோனோட ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா அப்போதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். மற்றபடி மேக்ஸிமம் எந்த ஃபோனுமே 120 Hz கொடுக்கறது இல்ல. பிளாக் ஷார்க் கேமிங் ஃபோன் பார்த்தீங்கன்னா 90 Hz தான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஏசிஸோட கேமிங் ஃபோனும் பார்த்தீங்கன்னா 90 Hz மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்கிரீன் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா RAZER 1 போன்ல வந்து ரொம்பவே கம்மியா இருந்தது, வெறும் 300 நிட்ஸ் வரைக்கும் தான் இருந்தது. ஆனா இந்த போன்ல பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி 650 நிட்ஸ் வரை கொண்டு போயிருக்காங்க. ஸோ சன்லைட்ல நீங்க இந்த போனை யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போனோட ப்ராசஸர். இந்த போன்ல Qualcomm Snapdragon 845 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போன்ல இவங்க ப்ராசஸரை ஓவர்கிளாக் பண்ணல. Asus பாத்தீங்கன்னா அவங்க ஓவர்கிளாக் பண்ணிருந்தாங்க, அதாவது 2.9 GHz வரைக்கும் ஓவர்கிளாக் பண்ணிருந்தாங்க. ஆனா இவங்க 2.8ல மட்டும் தான் வச்சிருக்காங்க. சோ இது ஒன்னும் ரொம்ப பெரிய வித்தியாசம் வராது. ஆனா எனக்கு இருந்தாலும் நல்ல ஒரு கேமிங் வேணும் அப்படின்னு நினைச்சா நீங்க தாராளமா அந்த போனை வாங்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா இந்த போன்ல தான் உங்களுக்கு அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா RAM அண்ட் ஸ்டோரேஜ். இந்த போன் ரெண்டு வேரியன்ட்ல வருது, அதாவது 8GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அப்புறம் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட்டோட வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேமரா எடுத்துக்கிட்டீங்கன்னா டியூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. டியூயல் 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. போனோட பிரைமரி கேமரா பாத்தீங்கன்னா f1.8 அப்படிங்கிற அப்பேச்சர்ல 1.4 மைக்ரான் சைஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல பாத்தீங்கன்னா டியூயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு, அது மட்டும் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு. கூடவே பாத்தீங்கன்னா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமராவோட லென்ஸ் சைஸ் பாத்தீங்கன்னா 1 மைக்ரான் சைஸ். இதோட அப்பேச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா f2.6 அப்படிங்கிற அப்பேச்சர்ல கொடுத்துருக்காங்க. இந்த செகண்டரி கேமரா மூலமா உங்களால ஆப்டிகல் ஜூம் 2x வரைக்கும் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. போனோட பேட்டரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒரு 4000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. பொதுவா கேமிங் போன் அப்படிங்கறதுனால லார்ஜர் பேட்டரி வேணும். அதே மாதிரி இந்த போன்ல 4000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா குயிக் சார்ஜ் வெர்ஷன் 4.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த போனை சார்ஜ் பண்றதுக்காக Qi வயர்லெஸ் சார்ஜிங் 15 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் தான். மேக்ஸிமம் எந்த கேமிங் போன்லயுமே வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வரதில்லை, ஆனா இவங்க கொடுத்துருக்க நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போனோட சாஃப்ட்வேர். இந்த போன் Android 8.1 ஓரியோல ரன் ஆகுது. இது கூடிய சீக்கிரம் பை அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபைனலா இந்த போனோட பிரைசிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 64GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா $800 லான்ச் பண்ணிருக்காங்க. அதே இது 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா $900 லான்ச் பண்ணிருக்காங்க. RAZER 1 போன் பாத்தீங்கன்னா இந்தியால லான்ச் ஆகல. RAZER 2 போன் இந்தியா லான்ச் ஆகுமா அப்படிங்கறதும் தெரியல. சோ நீங்க இந்த போனை வாங்கணும்னு நினைச்சா இம்போர்ட் பண்ணி தான் வாங்கணும். இது ஒரு கேமிங் போன் அப்படிங்கறதுனால மேக்ஸிமம் ஹீட் ஆகும். ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்காக வேப்பர் சேம்பர் பாத்தீங்கன்னா இந்த போன்ல ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. டாப் டு பாட்டம் வரைக்கும் பேக் சைடுல கொடுத்துருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா உங்க போனை மேக்ஸிமம் ஹீட் ஆக விடாது. ஸோ ஃபைனலா இந்த போனை நீங்க வாங்கலாமா வேண்டாமான்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க இந்த போனை வாங்கலாம். ஆனா முக்கியமா இல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கேமரா இருந்தா மட்டும் தான் இந்த போன் உங்களுக்கு யூஸ் ஆகுமா தவிர நார்மல் யூசேஜ் அப்படின்னா இந்த போன் உங்களுக்கு தேவையே இல்லை. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்க போன்ல நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.